Jagattaya
நந்திக்காவலா பரம கடவுளே சபையாக வந்த போது இந்த சபையாகப்பட்டது தெய்வலோகத்தில் கூடியிருந்தாய். இச்சபைக்கு என்ன பெயர்? தெய்வீக திருச்சபைன்னு சொல்லுவாங்க. தெய்வீக திருச்சபை என்று சொல்வார்கள். பூலோகத்தில் அமர்ந்ததினால் இச்சபைக்கு என்ன பெயர்? மக்கள் அமர்ந்திருக்கும் மலர் பூங்கா திருச்சபை சபை. ஆமா. இந்த நாட்டினுடைய பெயர் என்ன? ஐயோ என்ன மேடா பேர் அது? ஆஞ்சநேயர் கோயிலுங்க. ஆஞ்சநேயர் கோயில். அஞ்சனாதேவியின் மைந்தனாகிய ஆஞ்சநேயர் கோயில். அப்படி ஆஞ்சநேயருடைய திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி ஓர் இரவு சதநாட்டியம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை தொடங்கி வைத்தார் அல்லவா? நந்திக்காவலா சாமி, இந்த நாடகத்திலே சபையை பார்த்தால் எப்படி இருக்கின்றது? அப்படி படுத்து வண்ணமா இருக்குது சாமி. படுத்த வண்ணமா இருக்குது. மலர்ந்த முக வாழ்க்கை என்ற வள்ளுவர் குரல், கடமையும் கண்ணியம் கட்பாடு அண்ணாவின் பொன்மொழி, குருவை மறவாதே குரு காணிக செலுத்தவன் சான்றோர்கள் பழமொழி, பெரியோரை கண்டாய் மரியாதையாய் நடவும், பெருமையை விடவும் பொறுமையை கிடப்பிடி, தாய் தகப்பன் மனம் நோகாமல் நடப்பீர், கற்றவரை உதவிசரம் பேசாதே, நான் என்கிற கருவத்தை கொள்ளாதே, கற்றவருக்கு தெரியுமா கல்வியினுடைய அருமை, பெற்றவருக்கு தெரியுமா பிள்ளைனுடைய பெருமை. உண்மைதான். 10 மாதம் அங்கத்திலே சுமந்து 3000 தசவனாடி பெற்றெடுத்த ஆனா பிறந்த அப்பமார்களும் பெண்ணா பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் இச்சபையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். அன்னவருக்கெல்லாம் என் மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். அன்புக்கும் பண்புக்கும் உயிருக்கும் மேலானவர் துளசி என்கிற ஐயா என் வேடத்தை பாராட்டி அவர் சொத்தில் இருந்து ₹50 அது மட்டுமில்ல, இன்னும் 2 தாய்மார்கள் கையில் ₹50 கொடுத்திருக்கின்றார்கள். அவர் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி? அதுக்கு போல் வேறோடி ஆளா இலை போல் தலதலைத்து, அள்ளி இலை போல் கிழகழைத்து, மூங்கி இலை போல் உயர்ந்து 3000 கலைத்து, மக்கள் சம்பத்து, மன சம்பத்து, தானிய சம்பத்து, புத்திரபாக்கியம் சம்பத்து, 16 செல்வத்தையும் பெற்று இல்ல இடத்திலே தொல்லை இல்லாமல் அந்த 7 மலைக்கு அதிபதி ஆகிய சீனிவாச பெருமானுடைய தங்க கோபுரமா திருவண்ணாமலையிலே வாசல் செய்திருக்கக்கூடிய திரு அண்ணாமலையுடைய கோபுரம் எப்படி வளர்ந்தோ அதே போல அவருடைய குடி கோபுரம் எல்லாம் வளர வேண்டும் அல்லவா? சகலமாக வந்த போது என்ன யார் என்றோ என் நாமதனம் என்ன வேண்டும் தெரிந்தாயா? எப்படி நந்தி அருகாமல் இருக்கக்கூடிய நந்தி கேசன் அல்லவா எமக்கு தெரிந்தாலும் அவங்களுக்கு தெரிய வேண்டும். அப்படி இருந்தாலும் முதல்ல எனக்கு காட்சி அளித்திருக்கிறாய். உங்களை பார்த்த போது எனக்கு எப்படி இருக்கிறது தெரியும். அரகர மகாதேவா கால கண்டத்திலே நாகர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பேர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. அப்படியாக இருந்தாலும் உங்க திவ்ய பிரபாதங்களுக்கு பள்ளி முல்லை என்று சொல்லக்கூடிய மலர்களை அழைத்து வந்து உங்க பாதத்தில் பணிந்து மண்ணினால் கழுவி பத்தாளியால் துடைத்து உங்க வந்தன வழிபாடு செய்திருக்கிறேன் சார். நந்திக்காவலா, நீ சொல்வது நியாயம். நல்ல பாம்பு சிவனுடைய சிரசிலே அமர்ந்திருக்கும் பாம்புக்கு நல்ல பாம்பு என்று எப்படி பெயர் வந்தது என்று கேட்டாய். இந்த பாம்பாகப்பட்டது என் மேனியோடு பிறந்ததா அல்லது உடலோடு வந்ததா என்று உனக்கு தெரியுமா? கண்டிப்பா எனக்கு தெரியாது சாமி. தெரிவராது. என்ன கேக்குறாங்க? நாதரமுடி மேல இருக்கு நல்ல பாம்பு, நீங்க 4 மணிக்கு வந்தது ஏன் சொல்லு பாம்பு? அப்படி இல்ல, இது வைத்துள்ள நாடகம்.
கண்டிப்பா சீனிவாச பெருமாள் கல்யாணம். கல்யாணத்துல எந்த நேரத்துக்கு எந்த வேஷம் வரணுமோ அந்த நேரத்துக்கு தான் வரும். ஒருத்தர் சொல்லி கொடுத்தா தாலி கட்ட பண்றான். அடுத்த நேரம் வராது. என் வரலாறு யாரு என்னன்னு சொல்லனாடியுமே நீ பாம்பு தலைக்கு எங்க இருக்கு வந்தது அப்படின்னு கேக்குறேன். நான் யாரு என்று தெரிவிக்கின்றேன். அதுக்கு முன்னாள் கேள்வா என்ன சொல்லுங்களா அட்டவா? இந்த வரலாறை சொல்லுகிறேன். கவனமாக கேள்வாய். அப்படியே ஆகட்டும் சாமி. ஆஹா. நீலகண்டன் என்றும் கரைக்கண்டன் என்றும் காலகண்ட மூர்த்தி என்றும் சொல்லப்பட்ட சங்கரன், சதாசிவன், நிமலன், நிருதரன், இறையவன், சத்பார்வரன், சந்திரசேகரன், அடியாவர்க்கினியன், காலாகாலன், காலச்சந்திரச்சூடன், காமதகனன், கங்காளன், சுரதித்தி தேவன், திகம்பரன், மான் மழு துடி கபாலம் ஏந்திய விமோத சுவ மனோகனாய் பிரசாதிகவனான் என்ற 2011 நேத்திரத்துக்கு சொந்தக்காரன். இந்த உலக அமைக்கிற 56 தேசம், யானை முதலில் இருப்பவரை 84 லட்சம், 100,000 சிவபெருமானுக்கும் பரிகலக்கக்கூடிய பரம்பொருள் மகாதேவன் என்று என்ன அறிவாய்? கேட்கணும் தவிர நினைக்காத சாமி. நான் தான் படி அளக்குறேன்னு சொல்லி சொல்றியே. காலையில ரேஷன் கடைக்கு என்னத்துக்கு அன்னக்குடிய வச்சுன்னு உக்காந்து நடந்த எப்படி? அது என்னுடைய மகிமையால. அது காலையில அது என்னன்னு கேக்குற. அப்படி எண்ணெய் அப்போ வரும், உளுத்தம் பருப்பி அப்ப போடுவாங்க, உளுத்தம் பருப்பி அப்ப போட்டுக்கிறாங்க. நானடா போய் கேட்ட அப்படி சரி சொல்லு. பாரு சொல்லு சாமி. அப்படி இல்ல. என் மகிமையை அறிந்தவர்கள் மண்டலத்தில் யாரும் இல்லை. கண்டிப்பா. என் சுழுவத்தை அறிந்தவர்கள் தொன்னுலகில் யாரும் இல்லை. யாரும் தெரியாது. நம்பினவருக்கு நடராஜா, நம்பாதவருக்கு நான் யமராஜா. சாமி அப்படி காலையில நீ ரேஷன் கடையில் இருந்து கேட்டிருப்ப, நானும் கேட்டிருப்பேன். இப்ப கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? உலகத்திலே கடவுள் கண் மூடினால் உலகமெல்லாம் கண் மூடும், கண் முழித்தால் உலகமெல்லாம் கண் முழிக்கும். அப்பேற்பட்ட பரமநாதன். பேசலாம், பேசிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் இருக்கட்டும். இப்படி இருக்கும் தருவாயிலே என் தங்கை ஆகிய அலமேல் மங்கை சில காலம் ஆகிவிட்டது. பார்க்க வேண்டுமா? சில காலம் என் அரமனையில் தான் இருக்கின்றது. அரமனையில் இருக்கின்றது. மைத்துனர் இடத்திலே கோவித்துக் கொண்டு வந்திருக்கின்றது. அதனால் என் தங்கையை இன்றைக்கு நான் பார்க்க வேண்டும். காண வேண்டுமா? அரமனையில் இருக்கும் தங்கையை பரமநாதன் அழைத்தார் என்று சீக்கிரமாக அழைத்துள்ளார். ஆஹா